இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை பொழுதிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வரவேற்கின்றேன். இந்த ஆண்டவரின் நாளுக்காக நன்றி கூறுவோம். இன்றைய இறைவார்த்தை புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16 திருவசனங்கள் 13 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகன் சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தினார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாக கூறினார். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புள்ள சகோதர சகோதரர்களே, இந்த இறைவார்த்தையை தூய ஆவியாருடைய வெளிச்சத்திலே நாம் புரிந்து கொள்வோம். தூய ஆவியார் தாமே நமக்கு விளக்கி தருமாறு கேட்போம். இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிகளில் சென்று கொண்டிருக்கும் போது தமது சீடர்களை நோக்கி, மக்கள் என்னை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்கிறார். ஒவ்வொரு குருவும் ஒவ்வொரு போதகரும் மக்களின் கருத்து என்ன என்று தெரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. மக்கள் என்ன சொல்கிறார்கள்? 4 எடுத்துக்காட்டுகளை சொல்கிறார்கள். திருமுழுக்கு யோவான் மனிதர்களாகிய பிறந்தவர்களுள் மிகவும் பேறு பெற்றவர் என்று இயேசுவால் புகழ் சூட்டப்பட்டவர். சிலர் எலியா என்கிறார்கள். இறைவாக்கினர்களுள் அதிக வல்ல செயல்களை செய்தவர், விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர், இறந்தோரை உயிர்ப்பித்தவர், இப்படியாக அந்த பாகால் வழிபாட்டை கண்டித்தவர், இப்படியாக பொய் வாக்கினர்களை எல்லாம் கொன்று குவித்தவர், உண்மையான கடவுளை அவர் வெளிப்படுத்தி தந்தவர், இப்படி எலியாவை பற்றி கூறிக்கொண்டே சொல்லலாம். எரேமியா என்றார்கள். எரேமியா துன்புறும் ஊழியனாகிய இயேசு கிறிஸ்துவின் முன்னடையாளம். நிறைய துன்பப்பட்டார். இயேசு கிறிஸ்துவை போலவே கத்தாத செம்மறியாக துன்பப்பட்டார். இன்னும் சிலர் சொன்னார்கள், இறைவாக்கினர்கள் ஒருவர் என்றார்கள். இது எல்லாம் அவர்கள் அவருடைய அறிவுக்கு எட்டியவரை சொல்லுகிறார்கள். இது எதுவுமே முழுமையான பதில் கிடையாது. இயேசு திரும்ப கேட்கிறார், உங்களுக்கு நான் யாராக இருக்கிறேன்? என்னை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? உடனே அப்போஸ்தலர்களின் பிரதிநிதியாக சீமோன் பேதுரு சொல்கிறார், நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்கிறார். இது மிக முக்கியமான வார்த்தை. உடனே இயேசு சொல்கிறார், இது உனக்கு யார் சொன்னார்கள்? கடவுளின் அருள் பொழிவு பெற்றவர் அன்றி, தூயாவியின் வல்லமையினால் அன்றி, தந்தை வெளிப்படுத்தியால் ஒழிய இதை உனக்கு யாரும் சொல்லியிருக்க முடியாது என்று தந்தை கடவுளே இதை வெளிப்படுத்தியதாக சொல்லுகிறார். ஆம் அன்பான சகோதரர்களே, எளிய மனதோர் பேறு பெற்றோர், ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் இந்த இறையாட்சி அவர்களுக்குரியது. தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள். எனவே தூய்மையான உள்ளமும் எளிய உள்ளமும் கொண்ட அப்போஸ்தலர்களுக்கு இயேசு யார் என்று தந்தை கடவுள் வெளிப்படுத்துகிறார். இப்படியாக தூயாவியால் தூண்டப்பட்டு மறுமொழி கூறிய பேதுருவுக்கு இயேசு பதிலளிக்கிறார். என்ன பதில் சொல்கிறார்? சீமோனே, நீ பேறு பெற்றவன் என்று அவரை அழைக்கிறார். எந்த மனிதரும் இதை உனக்கு சொல்லவில்லை, மாறாக என் தந்தை, விண்ணக தந்தையை வெளிப்படுத்தியுள்ளார். எனவே உனது பெயர் பாறை, உனது பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்று சொல்லி திருச்சபையை பேதுருவின் மீது, பாறையாகிய இயேசு கிறிஸ்துவின் மீது திருச்சபை கட்டப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவே திருச்சபையை தாங்குகின்ற பாறை, அவரே மூளைக்கல். கட்டுவோரால் விலக்கி தள்ளப்பட்ட
விலையுயர்ந்த கல் அவரே. எனவே இந்த திருச்சபையை பாதாளத்தின் வாயில்கள், சத்துருவின் வாயில்கள், எந்த ஒரு அழிவு சக்தியோ அதன் மேல் வெற்றி கொள்ள முடியாது. நாம் இப்பொழுது கூட பார்க்கிறோம் அல்லவா, நிறைய நபர்கள் திருச்சபையை வெற்றி கொள்ள பார்க்கிறார்கள், அழிக்க முயல்கிறார்கள். யாராலும் முடியாது. ஏனென்றால் திருச்சபையானது இயேசு கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டுள்ளது. நம்முடைய வாழ்வு இயேசு கிறிஸ்துவின் மேல் ஊன்றி இருக்கிறதா? நாம் யோசிப்போம். நம்முடைய வாழ்வு இயேசு கிறிஸ்துவாகிய பாறையின் மேல் ஊன்றி இருக்கும் பொழுது புயல் அடித்தாலோ, வெள்ளம் வந்தாலோ, பெருவெள்ளம் வந்தாலோ நம்முடைய வாழ்வு விழுந்து விடாது. நாம் உறுதியாக நிற்போம். மேலும் சொல்லுகிறார், விண்ணகரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். எனவே திறவுகோள் இருந்தால்தான் விண்ணக அரசிற்குள் நுழைய முடியும். அந்த திறவுகோலை பேதுருவின் கையில் தருகிறார். மண்ணுலகில் நீ தடை செய்வது, மண்ணுலகில் உனக்கு அதிகாரத்தை தருகிறேன். அந்த அதிகாரம் விண்ணுலகம் வரை எட்டும். மண்ணுலகில் நீ எதையெல்லாம் தடை செய்கிறாயோ அது அங்கும் தடை செய்யப்படும் என்று மண்ணகத்தின் மீதும் விண்ணகத்தின் மீதும் திருத்துதர்களுக்கும் அவருடைய பிரதிநிதியான பாப்பானவருக்கும் அவர் அதிகாரத்தை தருகிறார். அந்த அதிகாரம் மக்களை வழிநடத்தவும், மக்களுக்காக விண்ணக கதவுகளை திறந்து விடவும் திருச்சபைக்கு அதிகாரம் கிடைக்கிறது. எனவே நாமும் பேதுருவோடு சேர்ந்து எளிய உள்ளத்தோடு கடவுளின் துணையால் இயேசுவே இறைமகன், இயேசுவே மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று அறிக்கையிடுவோம். அப்படியாக நம்முடைய வாழ்வு இயேசு கிறிஸ்துவின் மீது ஊன்றப்பட்ட வாழ்வாக இருக்கட்டும். நாமும் விண்ணகத்தை நோக்கி பயணிப்போம். ஒரு நாள் நமக்கும் அந்த விண்ணகத்தின் கதவுகள் திறக்கப்படும். இந்த ஆண்டவரின் நாளிலே அவருடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் சுவைப்பதற்காக அதிகாலையிலேயே ஆர்வத்தோடு ஆண்டவரின் இல்லம் செல்வோம். நமக்காக ஆலயம் திறந்தே இருக்கும். சமாதானம்.